கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 9:11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். I saw something else under the sun. The race is not to the swift, nor the battle to the strong. Neither is the bread to the wise, nor the wealth to the intelligent, nor the favor to the skillful. For time and chance happen to all. உலகில் வேறொன்றையும் கண்டேன். ஓட்ட பந்தயத்தில் விரைவாக ஓடுபவரே வெற்றி பெறுவார் என்பது இல்லை. வலிமை வாய்ந்தவரே போரில் வெற்றியடைவார் என்பது இல்லை. ஞானமுள்ளவருக்கு வேலை கிடைக்கும் என்பது இல்லை. அறிவுள்ளவரே செல்வம் சேர்ப்பர் என்பது இல்லை. திறமை உடையவரே பதவியில் உயர்வார் என்பது இல்லை. எவருக்கும் வேளையும் வாய்ப்பும் செம்மையாய் அமைய வேண்டும். ஆமென். இன்றைய தியான வசனம் மனிதனின் திறமைகள், அறிவு, உழைப்பு, சௌரியமம் ஆகியவற்றை பற்றிய ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கையில் வெற்றியும் முன்னேற்றமும் உடனடியாக திறமை அல்லது முயற்சியின் அடிப்படையில் வரும் என்பது இல்லை என்று சொல்கிறது. முயற்சியும் உழைப்பும் கட்டாயம் தேவை. ஆனால் வெற்றியின் ஆதாரம் அது மட்டும் அல்ல. தேவனுடைய நேரமும் அவருடைய கிருபையும், அதாவது தேவ செயலும் துணை புரிய வேண்டும் என்பதை மிக அழகாக தெளிவாக சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். வேகம், சௌரியம், ஞானம், புத்தி, அறிவு போதாது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மேலாக இருப்பதற்காக போட்டியிடுகின்றனர். வேகமாக ஓடுபவர்கள், சாவுக்கு பயப்படாமல் போராடுபவர்கள், ஞானிகள், புத்திவான்கள், வித்துவான்கள். ஆனால் இவைகள் மட்டும் ஒருவருக்கு வெற்றியை உறுதி செய்யாது. உதாரணமாக, சில வேகமாக ஓடுபவர்கள் வெற்றியடையாமல் தோற்கடிக்கப்படுவர். சில புத்திமான்கள் துயரம் அனுபவிக்க நேரிடும். அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சமயம் அதாவது டைமிங். எப்பொழுது ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது என்பது முக்கியம். தேவ செயல், காட்ஸ் இன்டர்வென்ஷன், தேவன் அனுமதிக்கும் செயலே வாழ்க்கையில் பலவற்றை தீர்மானிக்கிறது. இது நாம் எல்லோரும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்பதையும், வாழ்க்கையின் பல விஷயங்கள் தேவனுடைய கிருபை, சமயம், நேரம் அனைத்தையும் சார்ந்தவை என்பதையும் உணர்த்துகிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று சங்கீதம் 127 வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமயமும் இல்லாவிட்டால் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது வீண் என்பதை இந்த வசனங்கள் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர்
என்று நீதிமொழிகள் 16:9 வாசிக்கிறோம். நாம் எவ்வளவு வழிகளை யோசித்து அதன்படி நடக்க முயன்றாலும் கர்த்தரே அவருடைய நேரத்தில் அவருடைய கிருபையால் நம் நடைகளை உறுதிப்படுத்துகிறார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம் என்று பவுலடிகளார் மிக தெளிவாக ரோமர் 9:16 குறிப்பிடுகிறார். மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்காக பல திறமைகள், யோசனைகள், முயற்சிகள் செய்கிறார்கள். ஆனால் வெற்றிக்கு இவைகள் மட்டுமே போதாது என்று சாலமோன் ஞானி மிக திட்டவட்டமாக கூறுகிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் என்று சங்கீதம் 33:16 வாசிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரத்தில் கூறியுள்ளதை கவனியுங்கள். தேவன் எதை, எப்பொழுது, யாருக்கு, எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்து அதன்படி அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இங்கு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சமயம் அதாவது சரியான நேரம், காட்ஸ் டைமிங். தேவ செயல், தேவனுடைய செயல்பாடு, கிருபை, ஆசி, தட் இஸ் காட்ஸ் ப்ராவிடன்ஸ் அண்ட் ஃபேவர். ஒருவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனைகள் ஏற்பட வேண்டும் ஆனால் தேவனுடைய நேரத்தில் நாம் செயல்பட வேண்டும். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சங்கீதம் 75 வாசிக்கிறோம். நாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவதை விட கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வோம் என்பதே நமது மனப்பான்மையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், திறமை, உழைப்பு தேவையானவை. ஆனால் அவற்றை விட முக்கியமானது தேவனுடைய கிருபையும் நேரமுமே. எனவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் நம்பிக்கை வைக்க வேண்டியது தங்களுடைய திறமையில் அல்ல, தேவனுடைய செயலிலும் நேரத்திலும். நம்முடைய கடமை, அதாவது முயற்சி பிளஸ் முழுமையான நம்பிக்கை. எனவே திறமையை வளர்த்து கொள்ளுங்கள், ஆனால் அதன் மீது மட்டும் நம்பிக்கை வையாதிருங்கள். தேவனுடைய சமயத்திற்கு காத்திருங்கள். தேவன் தாமதிக்கலாம், ஆனால் தப்பாது. பக்தியும் ஜெபமும் உங்கள் வாழ்க்கையை தேவனுடன் இணைத்திருக்க உதவும். வெற்றி வந்தால் அது தேவனால் தான் என்பதில் மனமார்ந்த அறிக்கை அளியுங்கள். வேலையை செய்கிறவன் முயற்சி செய்யட்டும், ஆனால் விளைவுகளை குறித்த நம்பிக்கை தேவனிடமே இருக்கட்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்றே அவர் பாதம் பணிந்து, கர்த்தாவே, என் முயற்சிகளை தொடரவும், உம்முடைய நேரத்தில் நீர் எனக்கு செய்வீர் என்ற விசுவாசத்துடன் காத்திருக்கவும், உமது கிருபையின் கீழ் நடக்கவும் எனக்கு அறிவும் பொறுமையும் அருளும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். அவரே நமக்கு ஆற்றலையும் திறமையையும் தந்து ஏற்ற காலத்தில் நம் உழைப்புக்கான பலனை தந்து ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.